Praise the Lord. ஆபத்து காலத்துல கர்த்தர் அரணான கோட்டை. ஆராதிப்போமா? ஆபத்து காலத்து அரணான கோட்டை, நித்திய கண்மலையே. ஆபத்து காலத்து அரணான கோட்டை, நித்திய கண்மலையே. எபினேசரே, எபினேசரே, இதுவரை உதவினீரே. இயேசப்பா. எபினேசரே, எபினேசரே, இதுவரை உதவினீரே. ஆபத்து காலத்து அரணான கோட்டை, நித்திய கண்மலையே. ஆபத்து காலத்து அரணான கோட்டை, நித்திய கண்மலையே. கண்மலை, அவர் கேடகம், நம்முடைய நம்பிக்கை. ஊற்று நீரே, ஜீவிதம் மாற்றி நீரே. என் ஜீவனின் ஊற்று நீரே, என் ஜீவிதம் மாற்றி நீரே. வாழ்வின் ஆதாரமே, ஒளி தரும் தீபனும் நீரே. என் வாழ்வின் ஆதாரமே, ஒளி தரும் தீபம் நீரே. ஆபத்து காலத்தில் அரணான கோட்டை, நித்திய கண்மலையே. ஆபத்து காலத்தில் அரணான கோட்டை, நித்திய கண்மலையே. கரங்கள் உயர்த்தி இயேசுவே, எபினேசரே, இதுவரை உதவி நீரே. எல்லாம் சேர்ந்து எபினேசரே, எபினேசரே, இதுவரை உதவி நீரே. இதுவரை உதவி செய்தவர் உங்களை கைவிட மாட்டார். ஆபத்து காலம் உங்களை அப்படியே சுற்றி நொறுக்கி கொண்டிருக்கிறது, பயமுறுத்தி கொண்டிருக்கிறது. என்ன நடக்கும்? எவைகள் கைகூடி வரும்? எவைகள் என்னை ஆபத்திலே தள்ளும்? எவைகள் நிமித்தம் எனக்கு மரணங்கள் உண்டாகும்? இப்படிப்பட்ட காலத்தில் இருக்கிறீங்களா? ஆனால் எபினேசர் இதுவரை நடத்தினவர், இனியும் நடத்துவார். எல்லாம் இருக்கிற இடத்துல கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, ஆபத்து காலத்தில் நீர் எங்களுக்கு அனுகூலமான துணையானவர். இன்னைக்கு உமது பிள்ளைகள் என்னென்ன ஆபத்தில் இருக்கிறார்களோ, கடன் பிரச்சனை என்ற ஆபத்து, வியாதி என்ற ஆபத்து, குடும்பத்தில் குழப்பம் என்ற ஆபத்து, வேலை போயிடுச்சு, அப்படியே எங்க பார்த்தாலும் அலைகள் சீறி வீசி கொண்டிருக்கிறதான் பார்க்க முடியுது. வியாதியின் உச்சக்கட்டம் மரணம் என்று சொல்லி இருக்கலாம். எபனேசரே, நீர் எங்களுடைய ஆதாரம். நீ வழி செய்வீர், நீ உருவாக்குவீர், வழி இல்லாத இடத்துல வழி ஏற்படுத்துவீர். இன்றைக்கு நீ செய்ய போவதற்கு நன்றி. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். தேவ பிள்ளைகளே, சங்கீதங்களின் புஸ்தகம் 46 அத்தியாயம் 1 தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஆமென்.
சங்கீதக்காரர் சொல்லுகிறார், கர்த்தர் நமக்கு அடைக்கலமா, பலனா, அப்புறம் ஆபத்து காலத்துல அனுகூலமான துணை. துணை மட்டும் இல்ல, அனுகூலம், நமக்கு சாதம், நம்மளை வாழ வைப்பது, நோக்கமே நம்மளை வாழ வைப்பது. ஈவன் தோ நீ தப்பு செஞ்சிருக்கலாம், உன் மேலதான் குற்றம் இருக்கு, இந்த காரியம் நடந்தது உன்னாலதான் இருக்கலாம், 100% நீதான் தப்பு. ஆனா கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன். அதுக்குன்னு அந்த தப்பை ரைட்டுன்னு சொல்ல மாட்டேன், அது தப்பு தான். அதுக்கு வேண்டிய அந்த சுமைகளை நான் சுமக்கிறேன், நான் சுமந்துட்டேன், நான் எடுத்துட்டேன். என் நிமித்தம் உனக்கு சுகம், உனக்கு வாழ்வு, உனக்கு விடுதலை, உனக்கு நான் அனுகூலமா இருப்பேன். ஹல்லேலூயா. இந்த ஆபத்து காலம்னு வந்ததுக்கு அப்புறம் என் மனதில் வந்தது தானியேல் தான். பாருங்க, தானியேலுக்கு ஒரு ஆபத்து காலம் வந்தது. அவன் வைராக்கியமாக தான் இருந்தான். நான் என் கர்த்தரை தேடுற நேரத்தை நான் மாற்றேன். எப்படிப்பட்ட சட்டங்கள் வந்தாலும் சரி, நான் கர்த்தரை ஆராதிப்பேன். பாருங்க, அது போல செய்தான். ஆனால் பாருங்க, ஆபத்து காலம் என்ன பண்ணுது, அவனை தான் அட்டாக் பண்ணுது. அவன் எந்த நேரம் கர்த்தரை ஆராதிக்கிறானோ கரெக்டாக அந்த நேரத்தில் அந்த அதிகாரி வந்து பார்த்து அவனை கண்டுகொண்டு அவனை பிடிக்கிறாங்க. ஒருவேளை அந்த அதிகாரிகள் நினச்சிருப்பாங்க, கரெக்டாக வலையில் விழுந்தான், அல்லது இப்படி சொன்னால் விளங்கும், ஆபத்து காலம் கரெக்டாக அது வேலையை செய்து, கொஞ்சம் கூட தவறாமல் கரெக்டாக நேரத்தை குறித்து, எந்த நேரம் அந்த நேரம் ஆபத்து வருது. கடைசியில் ராஜா காப்பாற்ற முயற்சி எடுக்கிறாரு. ஆபத்து காலம் ராஜாவை காப்பாற்ற விடாம என்னென்ன சட்டங்களோ அந்தந்த சட்டங்களை வச்சு ஆபத்து காலம் அவனுக்கு விரோதமா நிற்குது. இறுதியில சிங்க கெபிலேயே தள்ளி போட்டாச்சு. ஒருவேளை நம்ம நினைக்கலாம், சிங்க கெபில தள்ளாம கர்த்தர் காப்பாத்திருக்கலாம். அன்னைக்கு சூழ்நிலை எப்படி இருந்துச்சோ அந்த தானியேலுக்கு இல்லை, அங்கே ஆபத்து காலம் கரெக்டா வேலையை செய்து விட்டு வைக்கல. ஆனா ஆபத்து காலத்துக்கு ஒன்றும் தெரியல, கர்த்தர் அனுகூலமான துணைமானவர். கரங்களை தட்டி கர்த்தரை துதிங்க. கரெக்டா செஞ்சாரு. 3 விஷயம் மறக்கக்கூடாது. அவர் நமக்கு அடைக்கலம், அவர் நமக்கு பலன், அனுகூலமான துணை. கர்த்தர் உங்களுக்கு இருக்கிறார். இன்னைக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை உங்களை சூழ்ந்திருந்தாலும் சரி, உங்களை பயமுறுத்திட்டு இருந்தாலும் சொல்லி வாயை திறந்து சொல்லுங்க, என் கர்த்தர் எனக்கு அடைக்கலாம், அவர் என்னுடைய பலன், எனக்கு அனுகூலமான துணை செய்வார். வெற்றி நிச்சயம் சொல்லுங்க, நீங்க வெற்றி எடுப்பீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. Bye bye.